தீர்க்கதரிசிகளின் கல்லறை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, மரித்து போன தீர்க்கதரிசிகளுக்கு வேதபாரகரும் பரிசேயரும் கல்லறைகளை கட்டி அவர்களை மேன்மைப்படுத்துகிறார்கள், தங்களுடைய மரியாதையை காண்பிக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள் அவர்களோடு ஜீவித்த போதோ அவர்களை உபத்திரவப்படுத்தி துன்புறுத்தினார்கள். தேவன் தம்முடைய நியாயப்பிரமாணமும் கற்பனைகளும் பரிசுத்தமானதாகவும் மகிமை உள்ளதாகவும் காணப்பட வேண்டும் என்று பக்தி வைராக்கியமாக இருக்கிறார். அதே வேளையில் தம்முடைய தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் அவர் வைராக்கியமாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை மத்தேயு 23:29 முதல் 37 வரை உள்ள வசன பகுதிகளில் முழுமையாக விளக்கி கூறுகிறார். தீர்க்கதரிசிகள் மீது தங்களுக்கு மரியாதை இருப்பதாக வேதபாரகரும் பரிசேயரும் பொய்கூறி நடிக்கிறார்கள். அதற்காக தங்களுடைய தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிக்கிறார்கள். தங்கள் பிதாக்களின் நாட்களில் தாங்கள் இருந்திருப்போமானால் அந்த தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழிக்கு தாங்கள் உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று பக்திமானை போல வேஷம் போட்டு பேசுகிறார்கள். இது இவர்களுடைய மாய்மாலமான பேச்சு. ஜனங்கள் மத்தியில் தீர்க்கதரிசிகளுக்கும் நீதிமான்களுக்கும் மரியாதை கொடுப்பது போல நடிக்கிறார்கள். மரித்து போன தீர்க்கதரிசிகள் வருங்காலத்தை குறித்து முன்னறிவித்தார்கள். இவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் காலத்தில் உள்ள உயிரோடு இருக்கும் தீர்க்கதரிசிகளோ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். அதை கேட்டு இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 23வது அதிகாரத்தில் 8 விதமான பாவங்களை செய்தவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து ஐயோ என்று கூறுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள்.